அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரனுடைய முதல் 2 பாதங்கள் கன்னியிலும் 3, 4ஆம் பாதம் துலாத்திலையும் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க குணங்கள் என்ன, எந்த நட்சத்திரத்தை எதற்காக பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக சித்திரை நட்சத்திரக்காரங்க அதிர்ஷ்டம் பெற வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா சக்கரத்தாழ்வார். சித்திரை நட்சத்திர வடிவம் புலியின் கண், அதாவது புலியின் கண் போல இருக்கும். அப்படின்னா இவங்க புலி போல பாய்ந்து பிராண்டி தொல்லை கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிலாம் இல்லைங்க. புலி போல எச்சரிக்கை உணர்வோட இவங்க இருப்பாங்க. எப்போ பதங்கணும், எப்போ பாயணும் அப்படின்றதுல இவங்க கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நட்சத்திரங்களுடைய அடையாளங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கடை வீதி, ஜவுளிக்கடை, சந்தை பகுதி, சாலைகள் சேரக்கூடிய இடங்கள், அதாவது 2 சாலைகள் சேர்றது, 3 சாலைகள் சேரும் இடம், மக்கள் நெரிச்சல் மிகுந்த பகுதி, பழக்கடை, பூக்கடை, மருத்துவமனையிலிருந்து வெளியேறக்கூடிய பகுதி, இதெல்லாம் சித்திரை இருக்கக்கூடிய இடங்கள், சித்திரை நட்சத்திரமுடைய இடங்கள் அப்படின்னு பார்க்கலாம். கூட்டு தொழில் அப்படின்னு சொன்னாலே சித்திரை தான். கணவன் மனைவி அந்யோன்யம், இதுவும் சித்திரை தான். தாம்பத்தியம் சித்திரை தான். கரு உருவாகுதல், இதுவும் சித்திரை தான். ஆக அந்தரங்க பகுதி சித்திரை அப்படின்றத நீங்கள் நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடங்களாக நீங்கள் பாவிக்கணும். சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா தான் செய்யக்கூடிய இடத்துல, அது சொந்த தொழிலாக இருக்கலாம், அலுவலகமாக இருக்கலாம், ஒரு தொழிற்சாலையாக இருக்கலாம், அங்கே பார்த்தீங்கன்னா மற்றவங்கள ஒன்றிணைச்சி ஒன்றாக்கி வேலையை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தன்மை இவங்களுக்கு உண்டு. இவங்க பெரும்பாலும் வேளாண்மை, பயிர், காய்கறி உற்பத்தி, துணிக்கடை, உணவகம், சமையல் பொருள் விற்பனை, பங்கு வர்த்தக தொழில், பள்ளிக்கூடம், பத்திரிகை தொழில், தர்மகாரிய சேவை நிறுவனங்கள், சித்தர்களின் ஜீவ சமாதியை பராமரிக்கிற தொழில், தச்சு தொழில், சென்ட்ரிங் தொழில், மர வியாபாரம், கட்டுமான சம்பந்தப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்கிறது, செங்கல் சூளையை போடுறது, அது விற்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு தொழிலாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். அதே போல் வழக்கறிஞர், நீதிபதி, மருத்துவர், அரசியல் ஆலோசகர், தொழிற்சங்க பிரதிநிதி, கௌரவ தலைவர், அரசாங்க நியமன பதவிகள், அரசியல் தரகர், நலச்சங்கங்கள், மனித உரிமை இயக்கம்லாம் இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இயந்திரம் சார்ந்த உற்பத்தி தொழில், பழமையான பொருட்களை விற்பனை செய்கிறது, நவரத்தின வியாபாரம், கம்பளங்கள் விற்பனை, கால்நடை வளர்ப்பு தொழில் இவங்களுக்கு நல்லா இருக்கும். இது மாதிரி தொழில்கள் இவங்க செய்யும் பொழுது வெற்றி அடைகிறாங்க. பொதுவாக சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் மீது ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. இவருடைய பிரச்சனையே தனித்து இருப்பதால் யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க தனிமையில் இருப்பாங்க. அதனால் மற்றவங்களால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத புரிஞ்சிக்க முடியாது. அதே போல் கலகலப்பாக இருக்கும் பொழுது இவன் ஏன் கலகலப்பாக இருக்கிறான் அப்படின்றதையும் புரிஞ்சிக்க முடியாது. இதுதான் இவங்களுடைய மைனஸ். இதனால் இவங்க மேலே ரொம்ப நட்பாக இருக்கவங்க கூட ஒரு விதமான கலக்கம், அச்ச உணர்வோடு இவங்ககிட்ட கொஞ்சம் பழகிற மாதிரி இருக்கும். ஏன்னா எப்படின்னு புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்ற ஒரு அமைப்பு இவங்ககிட்ட இருக்கும். திருமணம் செய்ய நல்ல நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதே போல் சாந்தி முகூர்த்தத்துக்கும் இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணை, அதாவது கணவன் மனைவியாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இது ஒரு 95% நன்மைகளை செய்யுங்க. அனுஷம், உத்திரட்டாதி, நல்ல வசதி வாய்ப்புகள், சொகுசான வாழ்க்கை, திருப்திகரமான குடும்பம் அமையறதுக்கு இந்த நட்சத்திரம் உதவும். அஸ்வினி, மகம், மூலம், இந்த நட்சத்திரம் வாழ்க்கை துணையாக அமைந்துச்சுன்னா நிரந்தர வேலை, தொழில், நோயற்ற வாழ்வு, கடனே வாங்கக்கூடாத ஒரு சூழல், சண்டை சச்சுறு இல்லாத வாழ்க்கை இந்த நட்சத்திரம் மூலமாக அமையும். கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா அவ்வப்பொழுது சின்ன சின்ன சண்டை வந்தாலும் ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் அதிலிருந்து வெளியே ஒற்றுமையாக வாழக்கூடிய கிரகமாக இது இருக்குங்க. சித்திரை நட்சத்திரம் இணையக்கூடாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா பூசம், சித்திரை, மிருகசீரிஷம், அவிட்டம். இந்த நட்சத்திரக்காலோடு இணைவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் இல்லாத நட்சத்திரங்கள்
நீங்கள் தகுந்த ஜோதிடம் கேட்டு அதை திருமண பொருத்தத்துக்காக பயன்படுத்துங்க. திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் தடையில்லாத வெற்றிகள் கிடைக்குங்க. பணவரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். எடுக்கும் முயற்சிகள் சிந்தாமல் சிதறாமல் முழுசாக நன்மைகளை கொடுக்கும். திருவாதிரை, சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களாக அமைஞ்சா வாழ்க்கை உன்னதமாக மொத்தத்தில் சிறப்பாக அமையுங்க. அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரம் ஒரு நாட்களில் மேற்கொள்ள எதுவும் ஆதாயம் தருவதாகவே இருக்கும். சொத்து வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கு ஏற்ற நாள். ஆபரணங்கள் வாங்க, சுப விசேஷங்கள் செய்ய, உயர்கல்வி தொடர்பான விஷயங்களை மேற்கொள்ள இந்த நட்சத்திரம் நன்மைகளை செய்யும். அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்கள் வேலைக்கு மனு செய்தல், புதிய பணிகளை சேர்றது, பதவி உயர்வுக்கு மேற்கொள்கிறது, கடன் வாங்கிறது, கடன் அடைக்கிறது, கேட்டதும் கேள்வி கேட்காம தரக்கூடிய நண்பர்கள் இந்த நண்பர்கள் தான் உங்களுக்கு. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்கள் வெற்றியாக முடியும். அயல்நாடு செல்லுதல், முக்கிய உதவி கேட்டு பெறுதல் அனைத்தும் இந்த நட்சத்திரம் உதவியாக இருக்குங்க. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திர நாட்களை எதிர்பார்ப்பதை விட அதிக உதவிகளும் நன்மைகளும் கிடைக்கும். அயல்நாடு போகிறது, தூரதேச பயணங்கள் மேற்கொள்கிறது, கோயிலுக்கு போகிறது, கோயில் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் ரொம்ப அற்புதமான பலனை இந்த நட்சத்திரங்கள் கொடுக்கும். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திர நாள் மேற்கொள்ளும் எதுவும் உங்களுக்கு எதிராக மாறி தொல்லைகளை தரும். பயணங்கள் செய்யக்கூடாது. எந்த முயற்சி மேற்கொண்டாலும் அது செயல் வடிவம் பெறாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திர நாட்களில் செய்யும் செயல் யாவும் சுற்றி உள்ள மற்றவர்களுக்கு ஆதாயம், உங்களுக்கு ஆதாயம் கிடையாது. பரணி, பூரம், பூராடம், பூசம் இந்த நட்சத்திர ஒரு நாட்கள் செய்யக்கூடிய ஆர்வம் எதுவுமே உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தி கொள்ளும், அதற்கு சமமானது. எனவே அப்படி ஒரு வேதனை இந்த நட்சத்திரக்காரர் மூலமாக வரும். இந்த நட்சத்திர நண்பர்களாலும் ஏற்படும். எனவே இந்த நட்சத்திர நட்பை தவிர்க்க வேண்டும். மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திர ஒரு நாட்கள் ஆண்கள் திருமணம் செய்யக்கூடாது. இது பெண்களுக்கு பொருந்தாது. சித்திரை நட்சத்திரத்தினுடைய இறைவன் துவாஷ்டா. இவர் காளியிடம் ஏவல் பணி புரியும் தேவதை. சனியின் ஏவலால் என்றும் குறிப்புகள் உண்டு. உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இவரை நீங்கள் வணங்குவது நன்மை. அதிதேவதை விஸ்வகர்மா, இதுவும் உங்களுக்கு நன்மையை செய்யும். விருட்சம், வில்வமரம். அப்போது வில்வமரம் தல விருட்சமாக உள்ள கோயிலுக்கு நீங்கள் போய் வரும் பொழுது நன்மைகள் அதிகமாக நடைபெறும். பட்சி, மரங்கொத்தி, மலர், செண்பகம். இதுவரைக்கும் நட்சத்திரனுடைய பொதுவான குணங்களை பார்த்தோம். எந்த நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.